Hi students, welcome to my channel. Hi students, 8th Mathsல exercise 2.2ல 6th sum பார்க்கலாம். A rocket drawing has the measures as given in the figure. Find its area அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. அதோட ஏரியாஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் பாருங்க. ட்ரெபீசியம் மாதிரி இருக்குது. செகண்ட் இருக்கிறது ரெக்டாங்கிள், தேர்ட் இருக்கிறது ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அப்போ மூணு ஷேப்ஸோட ஏரியாஸ் நம்ம கண்டுபிடிச்சி மூணையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபுல் ஃபிகரோட ஏரியா கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெபீசியத்தோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் half into h into a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, கிவனில் எழுதுங்க. ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹைட் அப்படின்ட்டு. இது ட்ரெபீசியம், இந்த பார்ட் மட்டும் நமக்கு ட்ரெபீசியம் இல்லைங்களா? அப்போது இது ஒரு பேரலல் சைடு, இது ஒரு பேரலல் சைடு. ட்ரெபீசியத்துக்கு எப்பவுமே 2 பேரலல் சைட்ஸ் இருக்கும். இது பேரலல் சைட்ஸ்னு எடுத்துக்க முடியாது. இது ரெண்டும் தான் பேரலல் சைட்ஸ். அப்போ ட்ரெபீசியத்துக்கு 2 பேரலல் சைட்ஸ் இருக்கும். ஸோ இது பேரலல் சைட்ஸ்க்கு இடையில இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது, ஹைட். அப்போ ஹைட்டை வந்து 20 சென்டிமீட்டர் எடுத்துட்டோமா? அப்போது இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. ஸோ ஏ வந்து 30 சென்டிமீட்டர், பி 50 சென்டிமீட்டர். ஓகேங்களா? எழுதிக்கலாம். ஏ 30 சென்டிமீட்டர், பி 50 சென்டிமீட்டர். ஓகே, இதை அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார்முலாவில். A is equal to half into h into a plus b square units. So half into h can apply பண்ணணும் 20 into a க்கு 30 plus b க்கு 50. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது சால்வ் பண்ணி எழுதிடலாம். half into 20 into 50 plus 30 80. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 to 0 10 80 into 10 800 சென்டிமீட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, எல் இன்ட்டு பி. ஓகேங்களா? ஸோ பிரெத் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, நம்ம எல் கண்டுபிடிக்கணும், லென்த்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்களேன், இந்த ஷேப்பில் இருந்து, இந்த இடத்துல இருந்து ட்ரெபீசியத்தில் ட்ரையாங்கிள் வரைக்கும் 120 சென்டிமீட்டர் லென்த் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதோட லென்த் மட்டும் தானே தேவை. சரிங்களா? ரெக்டாங்கிளோட லென்த்து மட்டும் தான் தேவை. அப்போ இங்கிட்ட எவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் போகுது, இங்கே 20 சென்டிமீட்டர் இருக்கா, அப்போ இங்கே 20 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 120ல் இங்கே ஒரு 20 சென்டிமீட்டர் போயிடுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 20 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அங்கே 20 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 20 சென்டிமீட்டர்னு அர்த்தம். அப்போ மீதி இருக்கிற அந்த 100 சென்டிமீட்டரில் இங்கிட்ட ஒரு 20 சென்டிமீட்டர்ஸ் போயிடுது. அப்போது லென்த் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 80 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது ரெக்டாங்கிளோட லென்த் என்னது, 80 சென்டிமீட்டர், பிரெத்து 30 சென்டிமீட்டர். இது எப்படின்னு புரியுதுங்களா? 120 சென்டிமீட்டரில் இங்கிட்டு 20, இந்த பக்கம் 20 நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். சரிங்களா? சப்ராக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது வந்து நமக்கு 80 கிடைக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணி செஞ்சிடலாம். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் L into B ஸ்கொயர் யூனிட்ஸ். L வந்து 80 சென்டிமீட்டர் இன்ட்டு பிரெத்து 30 சென்டிமீட்டர். 8 3s are 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ரெக்டாங்கிளோட ஏரியாவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது ட்ரையாங்கிளோட ஏரியா. சரிங்களா? ட்ரையாங்கிளுக்கு ஹைட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இங்கே ஹைட் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் பேஸ் என்னவாக இருக்கும், ரெக்டாங்கிளுக்கு 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவலா. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னால் இங்கே 80 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 80 சென்டிமீட்டர் இருக்கும், இங்கே 30 சென்டிமீட்டர்னால் இங்கே 30 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ ட்ரையாங்கிளோட பேஸ் என்னது, 30 சென்டிமீட்டர். சரிங்களா? ஹைட்டு 20 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எழுதியாச்சு. half into b into h ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? இல்லை அப்ளை பண்ணிக்கலாம். half into பேஸ் என்ன பார்த்தோம், 30 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 1 to 0 கேன்சல் பண்ணியாச்சு. 30 into 10
300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 3 ஷேப்ஸோட ஏரியாவும் ஆட் பண்ணால் நமக்கு அந்த ஃபுல் ஃபிகரோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஏரியா ஆஃப் த figure, given figure, area of the given figure. Area of the given figure is equal to area of the trapezium plus area of the rectangle plus area of the triangle. So area of the trapezium என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம 800 centimeter square plus rectangle ஓட ஏரியா என்ன கண்டுபிடிச்சோம் 2400 plus triangle ஓட ஏரியா 300. ஸோ டோட்டலாக நமக்கு என்ன வருது 2400 plus 800 plus 300. 0, 0, 5 remaining 1, 3. So 3500 centimeter square. சரிங்களா? டோட்டல் ஃபிகரோட ஏரியா 3500 centimeter square. ஓகேவாமா?